பட் பண்ண என்ன ஒரு முடியுதுங்கிறது சேட் நம்மள ரியாலிட்டி ஆதங்கப்படுது. ஆர்க்கே அது. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு பொண்ணோ, பையனோ அவங்க ஆரம்பத்துல இருந்து கேம் ஆடி ஒண்ணு பண்றாங்க. இவங்க வந்துட்டு 50 நாள் எதுவும் பண்ண மாட்டாங்க. 50 நாள் ஒரு கேம் ரோஸ்ட்டே வாங்காம, ஓகே நான் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்றது அவருக்கும் இவ்வளவு புரிதல் இருக்கறதுக்கு அவருக்கும் அது இருந்திருக்கும். ஆனா அது ரொம்ப தெரியலங்க. ரொம்ப ஈஸியா சேல் ஆயி வந்துட்டாரு. ஹி ஷுட் ஹவ் பீன் கொஸ்டின்ட் ஃபார் ஆல் தட் ஹி டிட். எஸ்பெஷலி சௌந்தர்யாவ கேட்ட கொஸ்டின்ல ரொம்ப தப்பா இருந்துச்சு. அது கூட கொஸ்டின் பண்ணலாங்கிறது அதுவும் விஷால 2 தடவ ஏதோ பேச்சுக்காவது கேட்டு விட்டாங்க. தீபக் அது கூட கேட்கலன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப தப்பு. இன்னொன்னும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேங்க. As much as I'm angry on Vishal for shaming Soundarya, every man who was sitting there listening to that, they're all enablers and I'm angry on every single one of them, which includes Deepak. அதுல பரவால்ல. அவ்வளவுதான். ஆக்சுவலி விஷ்ணு சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லியிருப்பாப்ல. என்னன்னா வந்து நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லுவார்ல. ம். அதுக்கு ஆக்சுவல் காரணம் வந்து அததான் மீன் பண்ணியிருப்பாரு. விஷால் சொன்ன அந்த ஒரு விஷயத்தினால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்க. ஆமா ஆயிருக்கீங்கன்னு ஒண்ணு யோசிப்பாரு தீபக்கு. தீபக்கு தெரிஞ்சிரும். இதுக்காக தான்றது அவருக்கு தெரியும். ஆனா கேட்க மாட்டாரு. ஓகே. இல்ல எனக்கு அது தெரியல. அது அட்ரஸ் பண்ணப்படாதனாலயே எனக்கு அது ரொம்ப கோவமா இருக்கு டாம். தெரியல. ஐ ஹோப் அட்லீஸ்ட் வெளில வந்து இன்டர்வியூஸ்லயாவது அது கரெக்ட்டான கொஸ்டின் பண்ணி அவங்க அத அட்ரஸ் பண்ணா பரவாயில்லன்னா, இது எப்படி தெரியுமா ஆயிடுச்சு டாம்? நெக்ஸ்ட் வர சீசன்ல என்ன வேணா சொல்லிடலாம். என்ன யார் கேள்வி கேட்க போறான்ற ஒரு இடத்துல இருக்கு. அண்ட் அப்படிதான் இல்ல, இப்ப இல்ல. ஆகுது. இன்னொன்னுமே வந்து அவருக்கு பாசிட்டிவா எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா, எடுத்ததுமே தீபக்கோட ஃபேமிலிய உள்ள அனுப்பிச்சது. ம். அவங்க ஒய்ஃப வச்சு ஒரு அதெல்லாம் சார்ட் நிஜமாவே ஆஃப் இத நல்லா கொண்டு இருந்துச்சு போய் டாம் பார்க்கறதுக்கு. நான் அந்த யாங்க கிளிப்ஸ்லாம் பட் பார்த்தேன். ஒண்ணு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அஸ்வினி. எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் நடக்காது. ஏன் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒருத்தவங்களுக்கு வருது? எதனால அத ஆமா. கொண்டு போணும்? அதெல்லாம் இருக்குல்ல. யார் யார கொண்டு வரணும்லாம் நினைக்கிறாங்கன்னு இருக்குல்ல. டெஃபினெட்லி. அதுதான் எனக்கு ம். அன்ஃபேரா படுதுங்கிறேன். இதுல 2வது பொசிஷன் டாப் 5 வரைக்கும் ஓகேங்க. ஐ அக்செப்ட். பட் ம். டாப் 2 எல்லாம் வந்துட்டா நான் மனசொடைஞ்சு போயிருவேன் நானு. இட் ஹாஸ் டு பி ஜாக் ஆர் முத்து. அவ்வளவுதான். வேற யார் வந்தாலுமே எனக்கு அதுல ஈடுபாடு கிடையாது. எனக்கு இப்ப வந்து இருக்கிற ஜாக் கண்டஸ்டன்ட்ஸ்ல வந்தா மட்டும் அவ்வளவுதான். தான் ஈடுபாடு. எனக்கு ஆமா. ஜாக் வந்தா மட்டும் தான் ஈடுபாடுங்க. வேற யார் அதுதான் வந்தாலும் நான் இல்ல ஈடுபாடு நான் கிடையாது. 2nd பொசிஷனுக்கு சொல்றேன். ஐ டோன்ட் நோ ம். ஹூ இஸ் கோயிங் டு பி தி வின்னர். இட் ஹாஸ் டு பி தீஸ் 2. ஓகேங்களா? இந்த 2 பேத்துல நான் நேத்து கூட நான் ஒரு இது பண்ணியிருந்தேன். வாட் அ மேனிபுலேட்டர் சோ அண்ட் சோ பெர்சன் இஸ் அப்படின்றது. எனக்கும் ஜாக் 1 வரணுங்கிறது தான். அப்படி மிஸ் ஆச்சுன்னா கூட 2 தான். 2க்கு கீழ போறதெல்லாம் அந்த பொண்ணு ரைட் ஆர் லெஃப்ட்ல அவ நிக்கணும்ங்கிறது தாங்கிறேன் நானு. அத தாண்டி ஷி டஸ் நாட் டிசர்வ் a position there. அததான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ம். தீபக் அண்ட் முத்துலாம் வந்துட்டா நான் ரொம்ப பட் வந்து விரக்தி அதுக்கான வாய்ப்புகள் கடனாயிருவேன். இருக்கு. இங்க பாருங்களேன். இது வந்து ஓ மை காட், டோன்ட் காலங்காலமா ஈவன் ஒரு டெல் மீ டாம் சம்பிரதாயம். ப்ளீஸ். இல்ல, இல்ல அஸ்வினி. நம்ம வந்து ப்ரிப்பேர்ட் ஆயிக்கணுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஆசைகள் ஒண்ணு இருக்கலாம். பட் சேனலோட ப்ரொஜெக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல. அவங்க ஒரு வருஷமும் இந்த மாரி பண்ணி என்ன அது நமக்கு காட்டுறாங்கன்னா, அவங்க மேல ஒரு அவர்ஷன் கொண்டு வந்துடுறாங்க மக்கள் கிட்ட இருந்து. அந்த ஒருத்தவங்க. இப்ப லாஸ்ட் சீசன்ல மணிச்சந்திரா 2வது பொசிஷன் வந்தாப்லயே. ஆமா. சத்தியமா யாருக்காவது ஒருத்தருக்கு அது புடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவர் ஃபேன்ஸ்க்கு புடிச்சிருக்கு. அது ஃபேனா? யாருன்னு தெரியல தெரியல எந்த எனக்கு. எந்த உஷா ஃபேனா? கிராம்ப்டன் ஃபேனா? அவர் இன்ஸ்டா பேஜ் அட்மின் ஒருத்தர் இருக்காருங்க. ட்விட்டர்ல கூட இருக்காரு. பெங்களூர் அவர் பேர் ஃபேன்ஸ். நான் சொல்லல. ஓ பெங்களூர் பெங்களூர். ஃபேன்ஸ். ஓகே. ஓகே. எனிவே ஆமா. ஐ கெட் யூர் பாயிண்ட் டாம். பட் I'm just telling I'll be personally very disappointed if she's ம். not. I mean, she deserves 1 or 2. அத தாண்டி ஒரு பொசிஷன் she doesn't deserve. அவ்வளவுதான். She's ஷி டிசர்வ் the show 1ங்க. runner of the season. ஒரு அவார்ட் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அவ்வளவுதான். ஏங்க இப்போ நான் இத்தன நாளா ஏன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எனக்கு மஞ்சரி வந்தா கூட ஹேப்பின்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்ப மஞ்சரி இல்ல அப்டின்னா, அந்த 2ண்ட் பொசிஷன் நான் வேணா முத்துக்குமரனுக்கு நான் குடுக்குறேன். என்னோட இதுல, என் மனசுல. ஒண்ணும் சண்டைக்கு வந்துராதீங்க. நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன் நோ வே இட்ஸ் ஒன்லி ஜாக்லின் ஹூ டிசர்வ் டு கெட் த டைட்டில் வின்னர் ஹூ பீன் பெர்ஃபார்மிங் கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் டே 1. திட்டுகள், பாராட்டுகள் எல்லாத்தையுமே வாங்கி திருத்திக்கிட்டு பெர்ஃபெக்ட்டா போயிட்டுருக்க ஒரே பெர்சன் இஸ் ஷி. ஏன்னா, இன்னைய தேதி வரைக்குமே வந்து முத்துக்குமரன் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸஸ்ல அந்த அக்ரி பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தாத்தா ஒரு நிமிஷம் தாத்தா. அந்த அக் அந்த அக் அந்த ஒரு விஷயம் யாராவது சொல்றாங்கன்னா, அத ஏத்துக்கவே மாட்டாப்ல. அதிலேயே வந்து அவரோட குவாலிட்டி போதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ யாஹ்! எஸ் தாத்தா சொல்லலாம். எப்படி இருக்கீங்க தாத்தா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ம்மா. லதா எனக்கு முன்னாடி தூக்கிட்டு இருக்காங்க. நான் கை இல்ல தூக்கினா லதாம்மா உடனே நீங்க ஹோட்டல்ல நிப்பாட்டணும்னு சாப்பிட்டுருக்காங்க. அர்த்தம் இல்ல. ஆ? இல்ல. லதாம்மா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் நான் கூப்பிடல. மேபி ஃபர்ஸ்ட்டு அவங்க கை தூக்குனது அப்படியே இருக்குன்னு நெனைக்கிறேன். அது எங்க ரவி இருக்கு சார்ட்ட கேட்டுட்டு லதாம்மா இருந்தாங்க. ஹோட்டல்? நல்லா ஆ இருக்குமா சாப்பாடு? தாத்தா அவங்க மேல வந்து போட்டிருக்கீங்களா அது? அதுவா? இங்க மேல பாருங்க போட்டுருக்கலாம். இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு சாப்பாடுலாம் அது போட்டிருப்பீங்க. வந்து இந்த பாப்பாய் போட்டிருக்காப்ல. பாப்பாய் உங்கள்ட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும். யார் பாப்பாய் இந்த சீசன் வின்னர்?
பயாஸ்டா சொல்லணும்னா ஜாக்கு. ஆ. பயாஸ் இல்லாம சொல்லணும்னா முத்துவா இருக்கலாம். என்ன நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஆள் இப்படி சொல்றீங்களே? தாத்தா என்ன ஸ்பேஸ்க்குள்ள என்ன இருக்கிற ஆளு. தாத்தா என்ன பதில் எதிர்பார்த்தாருன்னா, விசால சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தாப்புல போல. டைட்டில் வின்னர் இல்லங்க. தாத்தா. விஷால் வந்துலாம் வராதுங்க. நான் அவங்க ஸ்பேஸ்லயே போய் சொல்லியிருக்கிறேன். விஷால், அருண், தீபக் 3 பேரும் நெகட்டிவிட்டிய அழகா யூஸ் பண்ணி மாத்திக்கிட்டாங்க. அதுல எந்த மாத்தமும் கிடையாது. ஆ இ அதாவது அந்த என்ன சொல்றது? ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு கோவம் இருக்கும்ல, அத தணிச்சுக்கிட்டாங்க. அவ்வளதானே தவிர, அவரு உ போயிட்டு வந்தா போதும். நான் வந்து கப்புக்கோ, இல்ல விளையாட்டுக்கோ இல்லன்னு டிசிஷன் சாய்ஸ் அவருது. அப்படி அவர் சாய்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி அவர் கப்பு தருவாங்க? சொல்லுங்க. ஆனா இப்ப எல்லாமே அதான். தாத்தா அங்க போனேன்னா, நான் முத்துக்குமரன் ஆர்மிக்கு போறேன். ஜாக் ஆர்மிக்கு போறேன். வேற யார் ஆர்மிக்கு போனேன்? எனக்கு முத்துக்குமரன், ஜாக்கு, சௌந்தர்யா ஆர்மி. எல்லாத்துக்கும் தான் போறேன். விஷால் ஆர்மிக்கு போனோனே பெரிய விஷயம் ஆயிடுச்சே! இல்ல நான் சொன்னேன் அவருக்கு வெளில வந்தா சினிமா தாத்தா சான்ஸ் அது இல்லன்னு. பெரிய விஷயம் தான் தாத்தா. சாரி ஏன்? டு இன்டரப்ட். ஆ. வெறும் 5 பேர் மட்டும் பண்ணிட்டு இருந்த ஸ்பேஸ்ல நீங்க போய் 150, 200 பேர் இருந்தாங்க அந்த ஸ்பேஸ்ல. பார்த்தவங்களுக்கெல்லாம் விஷாலுக்கு இத்தனை ஃபேன்ஸான்னு பதறி போயிட்டாங்க. நல்லது தானேய்யா! அப்போ மிச்சவங்க வந்து சோம்பேறித்தனம் இல்லாம நல்லா பண்ணுவாங்கல்ல, அவங்களோட ஃபேண்டம்ஸ்க்கு. நல்ல தாத்தா நான் விஷயம். வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்ல போறேன் தாத்தா. 5 பேர் தான் இருந்தாங்க. இல்ல. மேலவான்னு கூப்பிட்டு கிக் அவுட் பண்ணிட்டாங்க தாத்தா. ஹாப்பிங்கிறதுல ஏன் தான் சொல்ல வந்தேன், கிக் அவுட் பண்ணிட்டாங்க. எ அதுதான் நான் வந்து பிடிக்கல எனக்கு. நேத்து இவரு வந்திருந்தாரு, ஆலன் வந்திருந்தாரு. நான் மேல தூக்குங்கன்னு சொல்றேன் அவங்கள. மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு லைவ் வந்துருச்சு. நான் போயிட்டேன். திருப்பி வந்துட்டு அ ஆலன தூக்கிட்டீங்களான்னா, இல்லங்க அவரு என்னென்னவோ பேசிட்டாருங்க. இப்படி இருந்தா எப்படி? அதுதான். மிச்சம் ஏன் புதுசு என்ன அவங்க எல்லாருமே வந்து ஒஃப் ந ஒரிஜினல் ஃபேன்ஸ் போல இருக்குது. பட் பரவால்ல. நான் லைவ்ல என்ன சொன்னேனோ, அத தான் சொல்லியிருக்கிறேன். நேத்து கூட சொன்னேன். ரொம்ப டிக்னிஃபைடா, ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட கான்ஃபிடென்ட்டா எக்ஸிட் ஆனாரு ராணவு. இந்த வெளி லைட்டிங்ல ரொம்ப அழகா இருந்தார். உள்ளுக்குள்ள கண்ணுக்கு அடியில கருப்பாலாம் இருக்கும். இதுல ரொம்ப ஃபோட்டோஜெனிக்கா இருந்தாரு. இவரு, விஷால் இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கு சினிமால அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஓகே டச் அப் பண்ணிட்டு தான் கூட்டு வருவாங்க. பேக் ஸ்டேஜ்ல வெயிட் பண்றப்போ, அங்க ஒரு மேக்கப் மேன் டச் அப் பண்ணுவாங்க. அ ஏன்னா இவரு மேக்கப் போட்டுருக்க மாட்டாரு உள்ள. ஸோ எனிவே நல்லா வெரி ஃபோட்டோஜெனிக் ஹி வாஸ். இததான் சொல்றேன். தாத்தா டைட்டில் கேட்டீங்களா தாத்தா? மோஸ்ட் டிசர்வ் பெர்சன் கேட்டீங்கன்னா ஜாக்க சொல்லுவேன் நான். இல்ல நான் எதுக்கு உங்கள்ட்டக்க ஸ்பெசிஃபிக்கா நான் டாம கேட்டுருக்கலாம், ஆர்கே கேட்டுக்கலாம். உங்கள்ட்ட ஸ்பெசிஃபிக்கா கேட்டதுக்கு ஒரு காரணம் இருந்தது. மேபி யூ கான்ட் டெல் இன் பப்ளிக். பரவால்ல. இருங்க பாய் மூவ்மெண்ட் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கலாமா தாத்தா? இருக்குன்னு சொல்றாங்க. பாப்போம். ஐயா, அது நீங்க சொல்லணும் எனக்கு. ஏன்னா அதான் விஷாலாம். இல்ல ஸ்பேஸ் ச்சே! விஷால் இல்லவே இல்லன்னு அவங்க இதுலயே போய் சொல்லிட்டு வந்தேன். டாமு உங்களுக்கு இல்ல ஏதாவது இல்ல கேஸ் இல்ல. வாங்கி தரட்டுமா? நோ நோ என்ன நோ 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 நோ. துடிச்சுக்கின்னே இருக்கிறீங்க, இருக்கீங்கன்னு. பாப்பாய் தான் சொன்னாரு தாத்தா. அதனால தான் சொல்றேன். விஷால் வந்து இந்த இருங்க பாய் மொமெண்ட்டே விசால வச்சு தானாமா. இல்ல, அதத்தான் அவர் விஷால் இல்ல. சொல்றாரு. நீங்க அதுதான் ஐயா இல்ல, அப்படியெல்லாம் ஐயா அருகதையே இல்லைங்கய்யா. இல்ல, விஷாலுக்கு இல்லைங்கய்யா. இல்லங்க. விஷாலோட கரங்களை பற்றதுக்கு அந்த டைட்டிலுக்கு அருகதை இல்லங்க. அது இருக்குங்கய்யா. இல்லங்க. ஏங்க அது இல்லாத ஒரு விஷயத்த ஏன் பேசுறீங்க? அவர் போனது அவரோட விஷயத்த அச்சீவ் பண்ணாரா? பண்ணாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவரு பேட் நேம மாத்திக்கிட்டாரா? எந்த இடத்துல பேட் நேம் வாங்கினாரோ, எஸ் இஸ் புட் இன் அன் எஃபோர்ட் அவ்வளோதான். கேமுக்கு ஏதாவது எஃபோர்ட் போட்டாரா? நத்திங். என்டர்டெயின்மென்ட் ஏதாவது பண்ணாரா? இல்ல. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி முத்துக்குமரன் வந்து என்னன்னு ஏதுன்றத கேம் பிளான பின்னாடி உட்காந்து பேசினாரு இவரு. ஆனா முன்னாடி வரல. அவரோட கேம் பிளான் எடுத்து அருண் விளையாடினாரு. ஆனா ஒழுங்கா விளையாடல. ஸோ அத விட்டுருங்க. இப்ப நம்ப இதுக்கு வருவோம். வின்னருக்கு வருவோம். ஆ தாத்தா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாத்தா. வின்னருக்கு போறதுக்கு முன்னாடி. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா நான் மறந்துருவேன். ஓகே. ஒரே நிமிஷம். இப்போ பெய்ட் பாட்ஸ்ன்னாங்க. பெய்ட் பாட்ஸே இல்ல போல இருக்குதே. பெய்ட் பாட்ஸ் இருந்தாங்கன்னா எப்படி ராணவ் வெளில வந்தாரு? அப்போ பெய்ட் பாட்ஸ் இல்ல அப்படின்ற பட்சத்துல ஓப்பனா இருக்குமா? யாருக்கு வருவாங்க? அன்அஃபிஷியலா நம்ப முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஸோ பாப்பாய் சொல்லுங்க. அப்புறம் ஆர்கே நீங்க தானே பேசணும். பேசுங்க. எனக்கு இதுல ஒரே ஒரு இது. பாப்பாய் பாப்பாய் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன். முடிச்சிட்டீங்களா சாப்பிட்டு?
டாம், நான் ஒரே ஒரு இல்ல சுரேஷ் சார் கிட்ட இருங்கம்மா. இல்ல கேட்கலாமா? இல்லம்மா. நீ இல்ல. பேசிட்டு அவங்க சொல்லு. பேசட்டும். அதுக்கப்புறம் நீங்க நீங்க பேசுங்க. ஆக்சுவலி யோ பாப்பாய் சாப்பிட்டுட்டு இருக்கியாயா? சாப்பிட்டுருக்கேன். சொல்லுங்க. சேட்டை. அப்ப அவரு உங்ககிட்ட கேட்டாரே கேள்வி. அதுக்கு தான் இந்த பக்கம் வந்தேன். இப்ப டிவி வேற ஓடிட்டு இருக்கா. சரி, ம். நீங்க சாப்பிட்டு வாங்க. அதுக்குள்ளேயும் இல்ல ஆர்கேவே தாத்தா, யாராவது இது கேட்கணும். நாங்க அவங்க கேட்கட்டும். நீங்க சாப்பிடுங்க பாப்பாய். ஆமா. தாத்தா தாத்தா ஒரே ஒரு சின்ன கேள்வி தான். இப்போ கேஷ் பாக்ஸ் வைக்கிறாங்களா தாத்தா, அது வந்து நீங்கள் விருப்பம் இருந்தால் பதில் சொல்லலாம். கேஷ் பாக்ஸ் வைக்கிறாங்கல்ல, அது வந்து இந்த 50 lakhs ஃபைனல் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணி தானே வைப்பாங்க இந்த கேஷ் பாக்ஸ். 100%. எல்லாரும் கேட்டுக்கோங்கப்பா, தாத்தாவே சொல்லிட்டாரு. ஏன்னா நானும் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அது எதுக்கு குழம்புறாங்கன்றது சொல்லிடுறேன். ஓகே, அங்க வந்து ஸ்டேஜ்ல 50 லட்சம்னு அந்த செக்கை கொடுக்குறாங்க இல்லையா, அதனால குழம்புறாங்க. அந்த 50 லட்சம் இஸ் ஆல்சோ இன்க்ளூசிவ் ஆஃப் கேஷ் பாக்ஸ். இது அக்ரிமெண்ட்ல வந்துடும். இந்த ஃபைன்ல போடுவாங்கல்ல, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கீழே வந்து ஒரு ஃபைன் லெட்டர்ஸ்ல சிலது போடுவாங்க இல்லையா, டிஸ்க்ளைமர் மாதிரி. அந்த மாதிரி இது ஆனால் பிரைட்டாவே இருக்கும் அக்ரிமெண்ட்ல. இல்ல ஏன்னா அவங்கள தாத்தா பொறுத்த வரைக்கும் உள்ள போற யார் வேணா ஜெயிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் அக்ரிமெண்ட் போடுவாங்க எல்லா விஷயத்துக்கும். இல்ல தாத்தா, ஆனா அல்டிமேட்ல பாலாஜி முருகதாஸ்க்கு அந்த அமௌண்ட் போக தானே அந்த இதே கொடுத்தாங்க. தெரியலப்பா, அவர் எந்த இடத்துல டெபாசிட் பண்ணாரோ அந்த பேங்க்ல நான் இல்லை, ஒர்க் பண்ணல. நீங்க ஒர்க் பண்றீங்களா? இல்ல உங்கள்ட்ட கேட்கறேன், தெரியுமான்னு கேட்கறேன். இல்ல ஒர்க் நானும் அதுதான் பண்ணேன். நான், எனக்கு தெரியாது, நான் ஒர்க் பண்ணல. ஏன்னா அவங்க அந்த பேங்க்ல ஒர்க் பண்றவங்க தான் என்ன செக் வந்து டெபாசிட் இல்ல அப்ப பிபிஏ ஸ்டேஜ்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது. பண்ணாரு. அந்த டம்மி செக் கொடுக்குறாங்க இல்லையா பெருசா, அது எந்த பேங்க்லயாவது கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கட்டையாலே அடிப்பாங்க. அது செல்லாது. அது சும்மா அழகுக்கு. அதான் அதான் அதான். ஆனா அந்த அல்டிமேட்ல பிபிஏ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு அந்த மாதிரி இதுல இருந்து தான் கழிக்கப்படும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. எல்லாத்துலயுமே சொல்லுவாங்க. தாத்தா உங்க வாய்ஸ் வந்து உள்வாங்குது தாத்தா. சீசன்ல பிரேக் வந்து ஆகுது. ஆர்டர்ல வந்து எடுப்பாங்க. தாத்தா பேசுறது கேட்டுச்சா? தாத்தா வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு தாத்தா, ஆக்சுவலி நடுவில். இப்ப கேக்குதா? சூப்பராக கேட்குது. கேக்குது. ஒவ்வொரு சீசன்ல சொல்லுவாங்க, ஒரு சீசன்ல சொல்ல மாட்டாங்க. ஆனா அக்ரிமெண்ட் எல்லா சீசனுக்கும் போடுவாங்க. லதாமா நீங்கள் கேட்கல, உங்கள்கிட்ட ஏதோ தாத்தாட்ட கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க. லதாம்மா ஸ்பீக்கர்லயே இல்லையே. அம்மா யாரு? ஸ்பீக்கர் வைங்க. டாம் நான் கேட்டுருவா? இல்ல லதாமா நீங்க வந்து கேளுங்க சீக்கிரம். நான் கேட்டிருந்தாங்க. முக்கியமான ஒரு இடத்துக்கு போய் அவங்களுக்கு கூட்டம் சேர்த்து கொடுக்கணும். ஓடி வாங்க. ஓகே தாத்தா. இல்ல தாத்தா, ஏன்னா அருணும் விஷால் அந்த கேங் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போன வாட்டி 33 lakhs வந்துச்சு டிடிஎஸ் எல்லாம் போக அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அருணுக்கு அர்ச்சனாக்கு வந்த அந்த மணி மேட்டர் தெரிஞ்சிருக்கும்ல. அவர் 33 lakhs சொல்லும்போது டிடிஎஸ் 33% போயிருந்துச்சுன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஸோ போன முறை 17 minus 50 50 minus 17 எவ்வளோங்க? இல்ல சார், ஆனாலும் அந்த டிடிஎஸ் எல்லாம் போகத்தானே தான் வரும். அவர் டிடிஎஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாரு அதுல சொல்லும்போது. டிடிஎஸ் கிடையாதுங்க. இதுக்கு கிஃப்ட் டாஸ்க். ஓகே, இதுதான் கிராஸ் அமௌண்ட், இது நெட் அமௌண்ட்னு பின்னாடி வரும். அது கிஃப்ட் டாக்ஸ். அது டிடிஎஸ் கிடையாது. அதுக்கு சம்பளத்துக்கு தான் டிடிஎஸ் ஓகே. அண்ட் ஜிஎஸ்டி. கிஃப்ட் டாக்ஸ்க்கு வந்து வேற. அவர் சொன்ன கணக்கு கரெக்டாக தான். 33 கிராஸ். அதான் தாத்தா. இல்ல நான் ஒருவேளை எனக்கு தப்பா புரிஞ்சிருக்கனோ தெரியல. மேபி தம்பி, இருக்கலாம். இப்போ நீங்க ஸ்கூல்ல மார்க் வாங்குவீங்க, ஒரு 55 மார்க் வாங்குவீங்க வச்சுக்கோங்களேன். ம். யாராவது கேட்டா, ஏய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாடா, ஆமா ஆமா 65 வாங்கிட்டேன் அப்படின்றோம் இல்லையா, நமக்கு சொல்றது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஓகே தாத்தா, புரிஞ்சிச்சு தாத்தா. ஓகே. லதாம்மா எங்க திரும்ப போயிட்டீங்க? என்னம்மா உங்களை மேல் மாடிக்கு இழுத்துட்டு வரதே பெரிய பிரச்சனையா இருக்கே. அம்மா சட்டுன்னு வந்து கேட்டு போங்க. டாம், உங்க வாய்ஸ் நல்ல அடி போல இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.
வாய்ஸ் அடி இல்ல தாத்தா. பக்கத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்து பெட்ல எல்லாமே. அப்புறம் சத்தமா பேசினா திட்டுவாங்க. ஐயோ! அதனால நான் என்ன லஞ்ச் இன்னைக்கு அவ்வளோ தூங்குறாங்க? தெரியலையே. ஒருத்தன் என்ன பாம்ப தின்னானா, பூரான தின்னானான்னு தெரியலையே. ஆஃபீஸா? இல்ல. இல்ல தாத்தா, அவங்க ட்ரிப்ல இருக்காங்க தாத்தா. யா யா நான் ஆ? தாய்லாந்தில் உள்ளேன் தாத்தா. தாய்லாண்ட்லயா? ம். நீங்க அங்க தான் இருக்கீங்களா? நாட் இன் சென்னை. சென்னை தான் தாத்தா. ட்ரிப்பு வந்தேன். ஒரு 17 டேஸ் ட்ரிப்பு. பேங்காக். நல்லா இருக்கா? குட். சூப்பர். ம். நான் ரொம்ப வருஷம் முன்னாடி போயிருக்கேம்மா. ஓகே. நல்லா இருக்கும். கோல்டன் டெம்பிள்ஸ் அதெல்லாம். சாப்பாடு சூப்பரா இருக்கும். ஆனா நீங்க சாப்பிடுவீங்களா அதெல்லாம்? தாத்தா. ஐயோ! பரட்டிட்டு வருதுல்ல? நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ரைட். நல்லா இருக்கு கேட்கும்போது நீங்க சொல்றது. பீஃப்லாம் சாப்பிட மாட்டீங்கல்ல? பீஃப், போர்க் எதுவுமே தர மாட்டான். சூப்பரா இருக்கும். போர்க் சாப்பிட மாட்டேன். நான் பீஃப் சாப்பிடுவேன். ஓகே. டாம், இப்பயாவது நான் பேசுறது கேக்குதா டாம்? கேக்குதும்மா. கேளுங்க தாத்தா கேளுங்க. சுரேஷ் சார், நான் நேத்து கேட்டிருந்தேன். அதே கேள்வி தான் நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். நவ் அந்த இன்கேஸ் ராணுவது அப்ப நம்ம மத்தியானம் பேசணும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் இப்போ வந்து ராணுவது பெய்ட் பார்ட்ஸோ வாட் எவர் இட் இஸ், எதனால ஓட்டு வந்ததோ தெரியாது. ஆனா ஓட்டு வந்து நம்ம பார்க்கும்போது டாப்ல இருந்தது. டாப்ல கூட இருக்க வேணாம் அபிஷியல்ல. மேபி செகண்ட் பிளேஸ் ஆர் தேர்ட் பிளேஸ், ஈவன் ஃபோர்த் பிளேஸ் கூட இருந்துட்டு போட்டோம். ஐ ஃபீல் இந்த முறை வந்து நான் நினைக்கிறது கரெக்டான்னு மட்டும் சேனல் ஹஸ் டேக்கன் இந்த மாதிரி பெய்ட் பார்ட்ஸோ ஒரு மாதிரி தவறான பர்சன்ஸ்க்கு நிறைய ஓட்டு வர்றதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அமை கரெக்டா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து இருங்க. ஆ செகண்ட்ல இல்ல. முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேம்மா. ம் ப்ளீஸ். இஃப் யூ டோன்ட் நோ மைண்ட். ப்ராப்ளம். ஐயோ தாத்தான்னு சொல்ல முடியாது என்னால சுரேஷ் சார். நாங்கெல்லாம் உங்களை ரொம்ப யங் சாமிங் கையா பார்த்துட்டு இவங்கெல்லாம் தாத்தா தாத்தான்னு கூப்பிடும்போது கோவமா வருது. ஐயா, தாத்தான்றது டைட்டில்மா. ஓகே அது வேற ஒரு வார்த்தையில கூப்பிட்டாங்க. நான் மாத்திக்கினேன் உள்ள அத. ஓகே கமல் சார் கூட ஆச்சரியப்படுவாரு. ம் அது பரவாயில்ல. தாத்தா இஸ் பெட்டர். ஓகே ஒரிஜினல் அவங்க சொன்னதோட. ஓகே சார். எனிவே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில வருது அன்அஃபிஷியல் வந்து எவ்வளோ வேணா போடலாம். அதை எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே. அதில் வந்து காட்டுறத வந்து வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அதுவே தப்பு அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. பெய்ட் பாட்ஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து அவர் வெளில வந்திருக்க முடியாது. ஏன்னா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க பெய்ட் பாட்ஸ்ன்னு. அவரே சொன்னார். பிஆர் வேற, பெய்ட் பாட்ஸ் வேற. ஸோ பெய்ட் பாட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி சேனல் ஸ்டாப் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை அவருக்கு பெய்ட் பாட்ஸே இல்லை. இது ரெண்டும் தான். இல்லைன்னா அவர் வெளியில் வர வாய்ப்பே கிடையாது இந்த அன்அஃபிஷியலை பார்த்தீங்கன்னா. ஸோ அன்அஃபிஷியல் வந்து தப்பு. அது யார் வேணா எவ்வளோ வேணா போடலாம். அது நமக்கே தெரியும். எல்லா ஊர்லேருந்து போடலாம். அஃபிஷியல் ஓட்டு இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் போட முடியும். அவர் இந்தியன் என்னது விபிஎன்னா ஏதோ சொல்கிறாங்களா, அது உள்ளவங்க தான் போட முடியும். ஸோ அதனால் ஒன்று அவருக்கு இல்லை, இருந்திருந்தா அது உள்ளே போகலை, அவ்வளோதான். ஓகே. நான் விபிஎன்ல ட்ரை பண்ணேன் சார். நான் துபாயில் நேத்து தான் வந்தேன். எனக்கு நேத்து வரைக்கும் என்னால எங்கேயுமே அபிஷியலா ஓட்டு போட முடியல. என்னோட ஹாட்ஸ்டாரே துபாயில அக்செப்ட் பண்ணிக்கல. விபிஎன்ல வச்சு போட்டாலும் உள்ள போக மாட்டேங்குது. அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அப்போ இந்தியாவில் இருக்கவங்க மட்டும்தான் போட முடியும். ஓகே ஆனால் அன்அஃபிஷியல் எங்கேருந்து வேணால் போடலாம். ஓகே. அந்த சைட்டுக்குள்ளே நான் என்ன போனீங்கன்னா எதனால எவ்வளோ வேணால் போடலாம். ஓகே. மேபி நான் என்ன திங்க் பண்ணேன்னா, லாஸ்ட் டைம்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான சேனல் இல்லாம ரொம்ப வேற மாதிரி ஆங்கிள்ல போயிட்டு வின்னர்லாம் ஆனதுனால, இந்த முறை த சேனல் ஹஸ் டேக்கன் எ ஸ்டெப் அப்படின்னு டு எல்லார்கிட்டயும் நாங்க வந்து இந்த மாதிரி வேற மாதிரியான ஓட்ஸ வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்ன்ற ஒரு வார்னிங் காலா இத குடுத்துருக்காங்களோ அப்படின்னு ஒண்ணு நினைக்கிறேன். மேபி அதுதான்மா நீங்க சொன்னது ஓகேன்றேன்னு. ஆ நீங்க சொன்னதாவும் இருக்கலாம், இல்ல இப்படியும் இருக்கலாம். ம் ஆனா சேனலுக்கு அவேர் அப்படின்றத போன சீசன்ல ஒரு டாஸ்க்ல பிஆர் பெய்ட் பாட்ஸ் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்கா அந்த பேரை சொல்லி டாஸ்க் லெட்டர்ல வந்திருக்கும். ஆமா 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 ஓகே. ஆமா மோஸ்ட் ஆஃப் தம் அவாய்டட் பெய்ட் பாட்ஸ். பெய்ட் பாட்ஸ் பத்தி விசித்ராவோ யாரோ ஒருத்தர் தான் 2 பேர் தான் பேசியிருப்பாங்க. ஓகே எனக்கு இப்ப சரியா ஞாபகம் இல்லை. மிச்சவங்க எல்லாம் அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்புறம் எனக்கு 2வது பட் சேனல் இஸ் அவேர்ன்றது ம். அவங்க வந்து அஃபிஷியலாவே டெலிகாஸ்டே பண்ணிட்டாங்க. அதுக்கு 1 ஹவர்லயே வந்துச்சு. ஓகே, ஓகே சார். 2வது கொஸ்டின் என்னன்னா, லாஸ்ட் டைமும் விசித்ராமா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆ வந்து ஜென்ஸ் இவ்ளோ பேர் இருக்கும்போது, தினேஷா, விசித்ராவா மத்தவங்கள பத்தி ஓகே விஷ்ணு எல்லாம் டைட்டில் வின் இது இந்த டிடிஎஃப் வின் பண்ணாரு அக்செப்டட்.
இத வுமன மட்டும் வந்து எப்பயுமே இன்னும் எத்தன காலம் தான் நம்ம இதையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போன முறை ரவீனா வெளில போனாங்க, மணி உள்ள இருந்தாரு. இந்த முறை விஷால் உள்ள இருக்கிறாரு, தர்ஷிகா, ஆனந்தி இவங்கெல்லாம் வெளில போறாங்க. இப்போ ஓகே அவங்க எல்லாம் கூட ஏதோ சின்ன பசங்க ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டா கூட, மஞ்சரி பிளேட் எ வண்டர்ஃபுல் கேம். அவங்கலாம் விஷாலா, அருணான்னு கேட்கும்போது, இன்னும் எவ்வளவு நாளு எவ்வளவு ஜெனரேஷன்ஸ் இப்படியே இந்த வுமனுக்கு இந்த மாரியான ஒரு விதமான ரெஸ்பெக்ட் இல்லாத தன்மை போய்க்கிட்டே இருக்கும். ஆஸ் எ வுமன் ஐ ஃபீல் வெரி பேட். உங்களோட ஒப்பீனியன் இத ஹவ் டு சேஞ்ச்ன்றதே தெரிய முடியல. வழியே இல்ல போல இருக்கு. As a man, I also feel very bad about it because my mother is a woman, my wife is a woman, my granddaughter is a girl. So I feel bad about it because ஈக்குவாலிட்டின்னு சொல்றாங்களே தவிர they don't look like that. The general publicல இருக்கக்கூடிய நிறைய பேர் who vote are thinking, ஃபர்ரா சூப்பரா போய் சொன்னான்டா, என்ன கைட்டு விடுறான் பார் அப்படின்ட்டு அந்த ரிலேட்டபிலிட்டி வந்துருச்சு. நேற்று என்னோட லைவ்ல சொல்லியிருப்பேன். அந்த காலத்துல வந்து எம்ஜிஆரை பார்த்துட்டுப்பா நம்மளுக்குள்ள ஒரு ஆளு, ஆனா எந்த ஒரு பழக்கம் இல்லை பார், என்ன மரியாதை கொடுக்குறான் உமனுக்கு அப்படின்ற ஒரு லுக் அவுட்ல தான் அவரை பெரிய ஆளானார். வர 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 இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல ஸ்பெஷலா நாட் ஒன்லி இன் தமிழ், எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த மாதிரி ஆன்டி வில்லன்ஸ் மாதிரி இருக்கிற அந்த கேரக்டரைசேஷன் தான் இஸ் மச் செலிப்ரேட்டட் அண்ட் அப்ரிஷியேட்டட். தேங்க்யூ ஸோ உமன் அதுல வருது கொஞ்சம் கஷ்டம். தேங்க்யூ சார். களி முத்தி போச்சுன்னு நான் எடுத்துக்க வேண்டியதுதான். வேற எதுவும் நல்லா இல்லம்மா, நீங்க டிவி சீரியல் எடுங்க, யாரு இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஸ்கீமிங் கேரக்டர்ஸ் லேடிஸை தான் காட்டுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் சேலபிள். விமன் ஆர் அகேன்ஸ்ட் விமன் அப்படின்னு சொல்றது கூட நான் ஒத்துக்கிறது இல்லை. ஹியூமனிட்டி இஸ் அகேன்ஸ்ட் விமன். மேபி மஞ்சரி, ஆனந்தி, ஜாக்லின் இவங்க எல்லாம் ஒருவேளை ஜாயின் பண்ணிருந்தா இந்த கேம் would have been a different வேமா ஆயிருந்திருக்கலாத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் இந்த கேம் இண்டிவிஜுவலா விளையாடணுமா, யார் கூட சேர்ந்தாலும் அது தப்பு. இண்டிவிஜுவலா விளையாடுறவங்க வந்து டெஃபினட்டா இப்ப பவித்ரா இண்டிவிஜுவலா தானே சார் விளையாடுறா, பட் அந்த பொண்ணுக்கு ஒன்னும் அதனால தான் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. பட் அவ்வளவு விளையாடி இருக்காங்க இண்டிவிஜுவலா. பட் அந்த இடத்துல இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேற்று அவங்களுக்கு கிளாப் வந்துச்சா, வெரி குட், அவங்க கரெக்டா பேசினாங்கன்னு. பட் முத்து அதை பிச்சு எடுத்துட்டு போட்டப்போ இதே விகரஸா அங்க வந்து நோ நீ அவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஷுட் ஹவ் அப்பீல் டு பிக் பாஸ். பிக் பாஸ் அவர் வந்து ஹோல்ட் ஆன்லாம் சொல்லலை. நீங்கள் அந்த வீடியோ இருக்கு, போய் பாருங்க, தெளிவாக இருக்கும் ட்விட்டரில். ஷீ ஷுட் ஹவ் ஸ்டுட் ஃபார் ஹர் செல்ஃப். விமன் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இப்போ நீங்கள் எப்படி டிஜெக்டர் ஆகிறீங்களோ அவங்களுக்கும் அந்த இந்த பார்ஷியாலிட்டி, இந்த டிஸ்கிரிமினேஷன் இதில் வந்து தே கெட் வெக்ஸ்ட். அதில் தே டோன்ட் ஸ்டாண்ட் ஃபார் தெம் செல்ஃப். மஞ்சரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அவங்க போயிட்டு எங்கேயோ வீக்னஸ் ஃபீல் பண்ணி எதுக்கு முத்து கூட போய் சேரணும். ஷீஸ் இப்போ வீக்கெண்டில் வந்து முத்துவுக்கு அகெயின்ஸ்டா இல்லை, எது உண்மையோ அதை சொல்கிறாங்கல்ல, இது அகெயின்ஸ்ட் ஃபார்ன்றதே விட்டுருங்க. அது வந்து அந்த நேரத்தில் ரைட்டோ ராங்கோ ஒன் ஹேஸ் டு ஸ்டாண்ட் த கிரவுண்ட். அது இல்லாத பட்சத்தில் இப்படி தான் ஆகும். இது வந்து விம்பிள்டனில் செரீனா வில்லியம்ஸ் வந்து ஷீ ஸ்டுட் ஹர் கிரவுண்ட். நாங்கள் வந்து 3 செட்டு விளையாடுறோம், அவங்க 5 செட்டு விளையாடுறாங்க. ஆனால் எஃபர்ட் நாங்கள் போடுறது ஒன்று தானே, எதுக்கு ப்ரைஸ் பண்ணியில் இவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு ஷீ வாய்ஸ்ட் இட் அவுட். அது அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை, பட் சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய இடத்துல, எல்லா இடத்துலையும், ஆஃபீஸில் மொத்த இடத்துலையும் விமன் ஹேஸ் டு கம் அவுட். அப்படி வர விமனை வந்து ஃபெமினிஸ்ட்டு, ஃபேக் ஃபெமினிஸ்ட்டு, மேல் ஃபெமினிஸ்ட்டு என்னென்னவோ டப் பண்ணுறது வந்து டு டிஸ்கிரிமினேட். அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்ம எது ரைட்டு தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். தேங்க்யூ சுரேஷ் சார். எல்லா பசங்களுக்குமே எங்களுக்குமே வந்து ஒரு நல்ல அட்வைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அலார்மிங் கால் ஃபார் ஆல் த உமன் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. என்ன மக்களே, நானும் தூங்கல, சட்டுன்னு போய் தூங்குவோமா? என்ன கதை? எப்படி ஆமாம்மா, ஆரம்பிச்சோம்? நான் போகிறேன். பாய், குட் பாய் நைட், பாய் பாய். பாய். ஓகே, என்னை மன்னித்து விடுங்கள். அப்புறம் நான் இறந்து விடுவேன்.
ஓகே இப்படியே போய் டாம், குட் கொண்டிருந்தால் நைட். யா யா நல்ல யா யா குட் நைட். டாம் அப்புறமா பாய் 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 கால் பண்ணு. சொல்லுங்கம்மா அப்புறமா கால் பண்றேம்மா பண்ணு. பண்றேன் பை பை பண்றேன் பை பை பண்றேன் பண்றேம்மா என்ன மேட்ருமா அது இம்பார்ட்டன்ட் மேட்ரா சொல்லுங்க உடனே பண்றேன் ஒன்றும் இல்லை, ஏதாவது நத்திங் இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டி என் பேர் எழுதி வைக்க போறீங்களா இல்லையா டாம் ஒரே விஷயம் சொல்லுங்க சொல்லலாமா? டிராகன் சொல்லுங்க டிராகன் என்ன கதை இல்ல ஆக்சுவலி நம்ம ஸ்பேஸுக்காக ம் மோகனலட்சுமி பாவம் முத்து ஆர்மியில போய் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சு எனக்கு தெரியல. ஓகே ஆஹ் யாரோ ஒருத்தர் வந்து முத்து வந்து டாப் 2க்கு வரவே கூடாதுன்னு யாரோ சொன்னாங்களான்னு தெரியல. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியல. அங்கே பாவம் அது இருங்க பாரு ட்ராகன், இவ்வளவு மோசமா இருக்காங்க ஜாக் நான் போறேன் ட்ராகன். அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன நடந்துச்சுன்னு ஃபுல் க்ளோஷர் அவங்களுக்கு யாருமே கொடுக்கறது இல்ல. ஐ திங்க் காமன் மேன் ஒருத்தர் வந்து நான் தான் வந்து இங்க இருந்து கேட்டேன். அவங்க எல்லாம் அப்படி அவ்வளவு மோசமா இருக்காங்கன்னு சொல்றது இதெல்லாம் எனக்கு அவர் காமன் மேன் சொல்லிட்டு பாவம். இருக்காரா அது காமன் மேன் சொல்லிட்டு இருக்காரா கவலைப்படாதீங்க, நான் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகே ஸோ அது என்னால பாவம் அவங்க சிங்கிள் ஹேண்டடா வச்சு பேசிட்டு தான் நான் வந்துட்டேன். சரி இது நாம போய் பேசலாமா வேணாமான்னு தோணுச்சு. அப்புறம் நான் அதுக்கப்புறம் சரி நம்ம இதுல இங்க முதல்ல என்ன நடந்துச்சு நான் பார்த்தா தான் எனக்கு தெரியும். எனக்கு ஸோ எனக்கு அங்க என்ன ஆச்சரியமா இருக்குனாங்கய்யா 5 நாள் தான் ஸ்பேஸ் போர்ட்ல 5 நாள்ல வந்து விஷால் ஆர்மி பவி ஆர்மி எங்க இருந்துடா புதுசா கிரியேட் பண்ணீங்க எப்படா அப்படி இருக்கு எனக்கு இல்ல. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஜாக் நேஷன் சொல்லிட்டு இருக்கு. இப்ப அதுவும் நீங்களும் மெர்ஜ் ஆவீங்களா? மெர்ஜ் ஆக மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. என்னங்க இப்ப இவங்க அஞ்சலி இங்க வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் போட்டுட்டு இருந்தாங்க இப்ப நம்ம ஸ்பேஸ் ரெகுலரா போடுறது இல்ல அவங்க போடுறாங்க அதனால ம்ஹ்ம். வந்து இங்க வர மக்கள் அங்க போறாங்க மெஜாரிட்டி ஆஃப் த பேர் ஓகே. வந்து ஜாக்லின் ஃபேனா இருக்கிறதுனால கன்சிடர் இப்ப ரைட். என்னால அவ்வளோதான். என்னால ரெகுலரா போட முடியாது டு பி ஹானஸ்ட் அதான் இப்ப நான் வந்து போடுறேன்னு சொல்லிட்டு போடாம இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அட் ஆல் ஏன்னா அடுத்த நாட்களுமே வந்து இப்ப நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன் அதனால போட்டேன் பேசலாம்னு நினைச்சேன் பட் என்னால டெய்லி போட முடியாது அப்ப யாராவது ஒருத்தவங்க போடுறாங்கன்னா ஓகே தானே பட் எனக்கு ஓகே. போடணும்னு ஆசை தான் பட் சீரியஸ்லி ஐ குடன்ட் ஏன்னா பாருங்களேன் இப்ப சும்மா இல்ல. பேசலாம் தான் போட்டோம் யாருமே போடாம போட்டது நல்ல விஷயம் தான். யா ஓகேவா? யா ஏன்னா முக்கியமான வாரங்கள். யா யா அதனால தட்ஸ் ட்ரூ இது தட்ஸ் எல்லாரும் ட்ரூ ம். அதனால ஓகே. சம்ஹவ் எனக்கு வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து ஐம் ஜஸ்ட் சோ கிளாட் ஃபார் தட் யா ஷூர். டாம், நீ தேங்க் யூ. ஸ்பேஸ் வேணா போட்டு பிலீவ் வேணா போட சொல்லமா பாவம். இது நீ உன்னோட பேர் இல்ல இல்ல இருந்ததுன்னா நோ நிறைய பேர் அம்மா வருவாங்க. ஆமா ஆமா யார் பேசணும்ன்றது ஒண்ணு இருக்குல்லம்மா ஏன்னா இப்ப பிலிவின் வந்துட்டு அவ சும்மா ஸ்பேஸ் மட்டும் போட்டு என்ன பண்ண முடியும் அப்ப அவளுக்கு ஒர்க் இருக்கு அவ அதை தானே பார்க்கணும் ஆமா, அவ அதுவும் இதையா கரெக்ட் ஃபர்ஸ்ட் தான். ப்ரையாரிட்டியா பாப்பா ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் தான் கரெக்ட் தான். இல்லம்மா இப்ப யாருமே வந்து பேச முடியாது பேசுறதுக்கு டைம் இல்லையேங்க அதானே மேட்ரு ஆமா, பேசினா கூட டாம் அதுல அது நான் சொல்ல முடியாது என்னால. அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இருந்தாதான் அங்க நம்மளால அங்க உட்கார்ந்து பேச முடியும். எல்லா இடத்துலயும் போயிட்டு நம்ம பேச முடியாதுல்ல.